இந்த கருவாட்டு குழம்புக்கு 1 பிளேட் ரைஸ் போதாது. ஒரு டைம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்குமே அதே கருவாட்டு குழம்பு தான் கேட்பீங்க. சரி வாங்க நம்ம இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் நெய் துளி கருவாடு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கலாம். அதை நல்லா கழுவி வடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த கருவாட்டு குழம்பை நம்ம மண்சட்டியில் தான் செய்ய போகிறோம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். அதுக்கப்புறம் கடுகு போட்டு அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். வெந்தயமும் சீரகமும் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு இடித்த பூண்டை ஆட் பண்ணிக்கணும். அது எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிரும். கூடவே இடித்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். சில பேர் கட் பண்ணி போடுவாங்க. எங்கள் அம்மா இடித்து போட்டிருந்தாங்க. ஸோ அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. அதை கொஞ்சம் கிளறி விட்டதுக்கப்புறமா அது நல்லா வதங்கணும்னு சொல்லிவிட்டு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஃப்ளேவருக்காக தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணால் தான் இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ மெயினாக தக்காளி நல்லா வதங்கினாவே டேஸ்ட்டு பக்காவாக வந்துடும். நாங்கள் வந்து ஆச்சியில் மீன் குழம்பு மசாலா தான் ஆட் பண்ணியிருந்தோம். நாங்கள் சக்தியில் மிளகாத்தூளும் கொத்தமல்லி தூளும் ஆட் பண்ணிக்கிட்டோம். சப்போஸ் உங்களுக்கு வீட்டில் அரைச்ச மசாலா இருக்குன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து இன்னுமே டேஸ்ட்டை கொடுக்கும். மீன் குழம்பு மசாலா கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ நம்ம கருவாட்டு குழம்போட மெயின் இன்க்ரீடியண்ட் என்னென்னா புளிக்கரைசல். அதை ஆட் பண்ணால் தான் நல்லா புளிப்பும் காரமும் சேர்ந்து நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ அதை ஆட் பண்ணி அது நல்லா கொதி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அதை கிளறி விட்டுட்டு நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பட் அது கொஞ்சம் சுண்டி வந்தால் தான் இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம ஆல்ரெடி கழுவி வச்சுருக்க கருவாட்டை எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் சிம்மரில் வச்சுக்கலாம். ஏன்னா ஈஸியாக அது காணாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு கொஞ்சம் கொதிக்க விட்டோம்னா டேஸ்டியான கருவாட்டு குழம்பு ரெடி. செஞ்ச அன்றைக்கி சாப்பிட்றத விட நெக்ஸ்ட் டே வச்சு சாப்பிட்டா தான் இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதோட லாங் வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.